வெஜ் பிரியாணிக்கு எல்லாத்தையும் போட்டோம். ஆனா என்ன அரிசி போடணும்னு ஒரு டவுட் வரும்ல, வந்துச்சு. எந்த அரிசி போடுறது? எல்லா அரிசியும் போடுவோம். அப்ப கட் பண்ணுவோமா? ஓகே, கட். ஏய், கேமரா கட் இல்ல, காய்கறி கட்டு. செஃப் ராஜா சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அடுத்து செய்முறை. என்ன ரொம்ப நேரமா ஸ்மெல்லே வரல, என்னதான் பண்றீங்க? நீங்க டோன்ட் வரி, நாங்க செஞ்சிடுவோம். செய்யறதும் செய்றீங்க, சீக்கிரம் செய்யுங்க, பசிக்குது. செய்வோம். அடுப்ப பத்த வச்சுட்டு செய்யுங்க. பத்த வைக்கணும் அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்டவ்வே பத்த வைக்க தெரியல, சவால் விடுறாங்க. அடுத்து நல்ல தேங்காய் எண்ணெய் 4 தேக்கரண்டி. தலையில இருந்தா பொடுகு, இப்ப போட போறோம் கடுகு. என்னது ஜோக்கு. ஐயோ, நறுக்கிய காய்கறிகளை போடுவோம். ஒரு கரண்டி மிளகாத்தூள், ஒரு கரண்டி மட்டன் மசாலா, பட்டை லவங்கம் பேஸ்ட். இது பல் துலக்கிற பேஸ்ட். இதுல பட்டை லவங்கம் எல்லாம் இருக்காம்பா. அப்படியா? மஞ்சள் பேஸ்ட். இத மஞ்சள் இருக்கா, போட்டுருவோம். போடுங்க. என் ஃப்ரெண்ட் பேரு சேகர், நான் போட போற மீல் மேக்கர். என்னது இது? ஜோக்கு. ஐயோ, நச்சுன்னு வெஜ் பிரியாணிக்கு 4 வகையான அரிசி. அடுத்தது பிங்கா இருக்கிற பாம் ஆயில். அப்பா, இது ரோஸ் மில்க் பா. மில்க் போறதா? ஹலோ, வெஜிடபிள் பிரியாணி மட்டும் இல்லாம கூடவே ரைத்தா, அப்புறம் ஏதாவது டெசர்ட் செஞ்சு வைங்க. டெசர்ட்டுக்கு ரோஸ் மில்க் ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. அடுத்தது தயிர். இதுல தயிரா? ரோஸ் மில்க் இதுல தான இருக்கு. ஊத்தலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு குக்கரை மூடணும். அப்பா, 2 விசில் வந்த உடனே சமையல் முடிஞ்சிடுச்சு. அப்பா, குக்கர் விசிலுப்பா. குக்கர் விசிலா? அதுக்கு வெயிட் போடணுமே. ஆமா, அம்மா சமைக்கிற சமையல்ல எப்படி வெயிட் போடுறது? ஒல்லி ஆக்கிட்டே போறேன். ஐயோ அழியா, குக்கர் விசில சொன்னம்மா. ஜோக்கு. 2 விசில்ல சமையல் முடிஞ்சிருன்னு வேற சொல்லிட்டா. டவுட் ஆயிடுச்சு, வேற இதெல்லாம் உள்ள போட்டா நல்லா இருக்கும்னு உள்ள போனேன், போட்டுட்டேன். 1/4 கிலோ கார்ன்ஃபிளவர் பவுடர். சிக்கன் 65 மட்டும் தான் கார்ன்ஃபிளவர் பவுடர் போடணுமா? சுவை இல்ல, 65 சுவையை கொட்டி இருக்கோம், போடக்கூடாதா? ரசப்பொடி. எப்படியும் சாப்பிட்டு ஜீரணமாவல்னா ரசம் சாதம் சாப்பிடுவோம்ல, அதனால தான் போட்டேன். ஒரு கைப்பிடி சோடா மாவு. அது எதுக்குலாம் கேட்காதீங்க, சாப்பிட்டு அஜீரணம் ஆயிடுச்சுன்னா போய் சோடா தானே குடிப்பீங்க, அதான் சோடா மாவு போட்டேன். புளி போட்டிருக்கேன். இன்னும் நிறைய போட்டாலும் டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் இருக்கவே இருக்கே சோயா சாஸ். அப்பா, விசில் அடிக்கிற வரைக்கும் அம்மா போய் கொஞ்சம் வெறுப்பேத்தலாமா? அதான் நம்ம கை வந்த கலையாச்சே, வா போவோம். அப்பாடி, சிறப்பான சம்பவம். தேங்க்யூ. இன்னும் 2 விசில் தான். அதுக்கப்புறம் நம்ம சமையல சாப்பிட்டுட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஹோட்டலுக்கு பேர் கூட வச்சிட்டேன், உணவகம். அது என்ன உணவகம்? அப்பா, ஆழியா உணவகம்.